இது அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஃபுல்லாக டேமோட தண்ணி. இந்த பக்கம் ரோஜா தோட்டம். அந்த எண்டு வரைக்கும் ரோஸ் தான் போட்டிருக்காங்க. அங்கே மஞ்சள் கலரில் தெரியறதெல்லாம் சாமந்தி தோட்டம். இந்த வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில. பூக்கள் அதிகமாக கிடைக்கிற ஊர் வந்து ஒசூர் கூட சொல்லலாம். இங்கே பாருங்க ரோஸ். இந்த மாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முருங்கை மரத்தை நட்டு வச்சுருப்பாங்க. கீரைக்கு கீரையும் ஆச்சு, சாப்பாட்டுக்கு கீரையும் கிடச்சிடும். ஓரங்களில் வரப்பு ஓரங்களில் இந்த மாதிரி நட்டுருப்பாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இங்கே ரெட் ரோஸ் இருக்குது. அதே இது தான், ஆனால் ரெட்டு கலர். இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா, அழகு இல்லை? அப்படியே போக வேண்டியதுதான் ரிட்டன். இந்த பக்கம் நிலம் வந்து உழுது வச்சுருக்காங்க. என்ன போட போகிறாங்க தெரில. இந்த ஊரில் என்னென்னா வாரம் நாங்கள் வீடியோ எடுக்க வரோம் பார்த்தீங்களா. இந்த வாரம் ஒன்று இருக்குது. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா அந்த செடி அவ்வளோ பெருசாக வளர்ந்துடுது. அதுக்கு அடுத்த வாரம் அந்த மாதிரி நம்ம சில இடங்கள்லாம் போன இடத்துலலாம் அறுவடையே முடிஞ்சிடுச்சு. இப்போ நிலத்தை உழுது வச்சுருக்காங்க. இந்த ரோஸ் செடி இருக்கிற தோட்டத்துலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கட் பண்ணி விட்டால் நெக்ஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகிடும். இதுக்கு நடுவில் மாட்டுக்கு புல் போட்டு வச்சுருக்காங்க. மாடு இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா செவ்வந்திப்பூ தோட்டம். இந்த பக்கமும் செவ்வந்திப்பூ. ரோஸ்லாம் இப்போ நல்ல விலை தான் போகுது. எல்லாமே ரோஜா தோட்டம் தான். ரோஜா தோட்டத்துக்கு நடுவில் போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அழகு பாருங்கள். ஒரு பூவும் சின்ன பூ தான், பட்டன் ரோஸ் மாதிரி தான் இருக்குது. பூத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகுமா என்னன்னு தெரில. தோட்டம் ஃபுல்லாக ரோஜா ஃபுல்லாக தோட்டம்ன்ற மாதிரி